அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் நவம்பர் மாதத்தினுடைய 9லிருந்து 12 வரையும் ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? டெலகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதிலிருந்து சில வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்டில் நம்ம போட்டுருவோம். ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் கம்யூனிட்டி டேப்பில். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம் இன்றைக்கான கொஸ்டின்ஸை. ஃபஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தில் அன்புச்சோலை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள்லேருந்து எப்போயுமே எக்ஸாம்ஸில் ஒரு 2 வினாக்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம விடியல் பயணம் திட்டம் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி காலை உணவு திட்டம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் எப்போயுமே 2 கேட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த கூர்ந்து கவனிங்க. ஓகேங்களா? ஸோ எந்த மாநிலத்தில் அன்புச்சோலை திட்டம் தொடங்கப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இந்த அன்புச்சோலை திட்டம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூத்த குடிமக்கள் இருக்காங்களே, அதாவது வயதானவர்கள் இருக்காங்களே, ஸோ அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக இந்த முதியோர் மனமகிழ் மையம். ஓகேங்களா? முதியோர் மனமகிழ் மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. இதற்கு தான் பெயர் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அன்புச்சோலை திட்டம் அப்படின்ற ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணிக்கு போகிற செல்வருடைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களை பாதுகாப்பாக பராமரிக்கப்படுவது உறுதி செய்யப்படுவது. ஓகேங்களா? ஸோ இப்போ வேலைக்கு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா, போயிடுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவர்களுடைய பாதுகாப்பான சூழல் சரியாக இருக்குதா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் அந்த காலை நேரங்களில் இந்த மாதிரி மனமகிழ் மையங்களுக்கு வரும்போது அங்கே எல்லாருமே ஒன் பை ஒன்னாக இருக்கும்போது பாதுகாப்பை உறுதி செய்யப்படுகிறது. மேலும் அந்த மூத்த குடிமக்கள் மற்றொருவருக்குள்ளே இந்த பரஸ்பரமாக பேசிக்கொள்வதன் மூலமாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு முறை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் உருவாகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இயன்முறை மருத்துவ சேவை, பொழுதுபோக்காக இருக்கட்டும், திறன் மேம்பாட்டு நிகழ்வுகள், இதன் மூலமாக இந்த மனலும் உடலும் சுறுசுறுப்புடனும் மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறத இதோட மெயின் தீமாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ 10 மாநகராட்சியில் 2 அன்புச்சோலை மையம், ஒரு மாநகராட்சிக்கு 2 அப்படின்ற விதமாக தொடங்கப்பட இருக்கிறது. முதல் கட்டமாக ஒரு 25 அன்பு சோலை மையங்கள் திறக்கப்பட இருக்கிறது. 10 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இது எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருச்சி. இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? முதல் அன்புச்சோலை மையம் எங்கே திறக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா திருச்சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய தண்ணீர் விருதுகள் 2024 படி சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. தேசிய தண்ணீர் விருதுகள் 2024 படி சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? இந்த தண்ணீர் எந்த அளவிற்கு நம்ம சிறப்பாக பயன்படுத்துகிறோம், அந்த தண்ணீரை எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த முறையாக நல்ல முறைகளில் பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் வச்சு இந்த தண்ணீர் விருதுகள் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அதில் மகாராஷ்டிரா முதலிடத்துலையும் குஜராத், ஹரியானா அடுத்தடுத்த இடங்கள்லையும் இருக்காங்க. இதில் மாவட்டம் வாரியாகவும் இந்த விருதுகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த மாவட்டங்கள் பிரிவில் திருநெல்வேலி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திருநெல்வேலி வந்திருக்குது தென் பகுதியில். ஓகேங்களா? தென் பகுதியில் வந்திருக்குது. சிறந்த கிராம ஊராட்சி பிரிவில் மாலாபுரம் ஊராட்சி, திருவள்ளூர் அப்படின்னு நம்ம திருவள்ளூரில் இருக்கக்கூடிய மாலாபுரம் ஊராட்சி 3வது இடத்துல இருக்குது. சிறந்த நீர் பயனர் சங்கம் பிரிவு அப்படின்றவங்க கோவை வேட்டைக்காரன் புதூர் கால்வாய் ஓடையக்குளம் கிராம நீர் பயண சங்கம். இவங்க சிறந்த நீர் பயண சங்க பிரிவின் கீழ் வந்திருக்கிறாங்க. இந்த நீர் சார்ந்த பாதுகாப்பு திட்டங்களில் தெலுங்கானா முதலிடத்தில் இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ராஜஸ்தான் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நீருக்காக தனியாக ஒரு திட்டங்களை வகுக்கக்கூடிய இடங்களில். ஓகேங்களா? ஓகே, இதை வெளியிறது நம்மளுக்கு தெரியும், ஒன்றிய ஜல் சக்தி துறை அமைச்சகம் அப்படின்றது நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஓகே, 3வது, இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட புதிய விமான நிலையம் எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது? ஓகேங்களா? இந்தியாவினுடைய நிதி உதவியுடன் கட்டப்பட்ட புதிய விமான நிலையம் மாலத்தீவில் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ 60 ஆண்டு கால தூதரவு உறவின் பிரதிபலிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியா இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா 7096 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிதி உதவியாக மாலத்தீவிற்கு கொடுத்துருக்குறாங்க. வடக்கு மாலத்தீவு பகுதியில் அந்த விமான நிலையத்தினுடைய பெயர் என்ன, ஹனிமஜா விமான நிலையம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கான ஒப்பந்தம் இந்தியா 2019 போட்டிருந்தாங்க அவங்க கூட. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியா உதவியுடன் கட்டப்பட்ட புதிய விமான நிலையம் மாலத்தீவில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, தேசிய கார்ட்டிங் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் பெற்ற இந்தியாவின் முதல் பெண் போட்டியாளர். ஓகேங்களா? தேசிய கார்ட்டிங் சாம்பியன்ஷிப்பில்
பட்டம் பெற்ற இந்தியாவினுடைய முதல் பெண் போட்டியாளர்னா அர்ஷி குப்தா ஹரியானா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிறார்களுக்கான மைக்ரோமேக்ஸ் அப்படின்ற கலப்பு கிரிட் அப்படின்ற பிரிவில் இவங்க இந்த பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த போட்டிகள் தற்பொழுது எங்கே நடைபெற்று வருகிறது அப்படின்னா 2021 இந்தியன் ரோடாக்ஸ் மேக்ஸ் தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பெங்களூர் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நம்மளுக்கு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப்பில் பட்டம் வென்ற இந்தியாவிலே ஒரு முதல் பெண் போட்டியாளராக இந்த அர்ஷி குப்தா அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. பெண்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை சார்பில் 80 இளஞ்சிவப்பு பிங்க் கலர் ரோந்து வாகனங்கள் சேவை எங்கு தொடங்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் தான் இந்த பெண்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை சார்பில் ஒரு 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. 12 கோடி ரூபாய் வந்து இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தாம்பரம், ஆவடி, சேலம், கோவை, திருநெல்வேலி, திருச்சி மற்றும் மதுரை போன்ற இடங்களில் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இந்த இரவு நேரங்களில் பெண்கள் வெளி சென்ற போது இருக்கட்டும், அவர்களின் பாதுகாப்பு எல்லாத்துக்காகவே இந்த ரோந்து வாகனங்கள் வந்து புதிதாக 80 இளஞ்சிவப்பு வாகனங்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோவை சம்பவத்திற்கு பிறகு இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை போட்டியின் அடையாள சின்னம் அறிமுகம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம இதற்கு முன்னாடி வகுப்புகளிலே பார்த்துருப்போம். இந்த 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை போட்டி பார்த்திங்க அப்படின்னா மதுரை, சென்னையில் வந்து நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கோப்பையை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் அப்படின்றதை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ அதற்கான லட்சினை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது, அதாவது மஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா காங்கேயன். இதை வந்து தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய தூய்மை இயக்கத்தின் ஒரு பகுதியாக கடந்த 5 ஆண்டுகளில் அரசு அலுவலகம் சேர்ந்திருந்த பழைய பொருள்கள், மின்னணு சாதனங்கள் போன்ற கழிவுகள் அகற்றும் எவ்வளவு கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கு அப்படின்னா 4088.53 கோடி ரூபாய். ஓகேங்களா. ஸோ இந்த தூய்மை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வச்சதா அப்படின்ற திட்டம். இதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸ்வச்சதா திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மத்திய அரசினுடைய தூய்மை இயக்கத்தின் ஒரு பகுதியாக அந்த அரசு அலுவலகங்களில் சேர்ந்திருந்த பழைய பொருள்களை, மின்னணு சாதனங்கள் போன்ற கழிவுகளை அகற்றியதன் மூலமாக எவ்வளவு வருவாய் ஈட்டுவதற்கு திட்டம் தான் ஸ்வச்சதா அப்படின்னு சொல்கிறோம். 4088.53 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளில் இதன் மூலமாக கிடைத்திருப்பதாக சொல்கிறாங்க. ஜிதேந்திர சிங் அப்படின்றவர் ஒன்றிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்பில் இதை வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ சிறப்பு தூய்மை இயக்கம் தமிழில் சொன்னால் அதுக்கான ஹிந்தியில் ஸ்வச்சதா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேட்டாலே இந்த ஸ்வச்சதா தான் கேட்பாங்க. ஓகேங்களா. கழிவிலிருந்து செல்வம் அப்படின்ற திட்டம். ஓகேங்களா. அது நிகழாண்டில் பற்றி எவ்வளோன்னு பார்த்துங்க, 788. 5 ஆண்டுகளை 4088 கோடி. ஓகேங்களா. 88. நிகழாண்டில் 788. அடுத்தது 8வது கொஸ்டின். அங்கோலா நாட்டின் 50வது சுதந்திர தின விழா சிறப்பு விருந்தினர் பங்கேற்க உள்ள முதல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகேங்களா. அங்கோலா நாட்டின் 50வது சுதந்திர தின விழா சிறப்பு விருந்தினர் பங்கேற்க உள்ள முதல் இந்திய குடியரசு திரௌபதி முர்மு நவம்பர் 11. ஓகேங்களா. நவம்பர் 11ஆம் தேதி அங்கே போயிருக்கிறாங்க. 21 குண்டுகள் மூலங்க அவருக்கு மரியாதை வந்து அளிக்கப்பட்டது. அங்கே இந்தியா மற்றும் அங்கோலாவை வலுப்படுத்த ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கிறது. திரௌபதி முர்மு அவர்களுக்கும் அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ மேனுவல் கோன்சால்வேஸ் அப்படின்றவர்களுக்கும். ஓகேங்களா. எந்தெந்த துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன்வளம், நீர்வாழ் உயிரினம் வளர்ப்பு மற்றும் கடல் வளங்கள் உள்ளிட்ட துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து இந்த பெரும்பூனை இனங்களுக்கான சர்வதேச கூட்டமைப்புலையும் சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பு இதில் இணைய அங்கோலா முடிவு எடுத்திருக்கிறது. இதை வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, வரவேற்பு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது பூட்டானில் கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய நீர்மின் நிலையத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி. பூட்டான் நாட்டில் கட்டமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய நீர்மின் நிலையத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார் அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள். அதனுடைய திறன் எவ்வளோ அப்படின்னா 1020 மெகாவாட்டாக நம்ம பார்க்குறோம். நவம்பர் 11-12 பயணம். ஓகேங்களா. ஸோ பூட்டானினுடைய மன்னர் ஜிக்மே ஷேகர் கேசர் நாம்யேக்கில் அப்படின்ற பூட்டானுடைய மன்னர்.
மற்றும் பிரதமர் யாருன்னா ஷெரிங் தோபே, இவங்களை வந்து நம்ம பிரதமர் அவர்கள் சந்திச்சிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ புத்தரினுடைய நினைவு சின்னம் பூட்டான் தலைநகர் திம்புவில் உள்ள ஆட்சி பீடமான தசித் சோச்சங் மண்டலத்தில் வைக்கப்பட இருக்குது. நம்ம இந்தியாவை சார்ந்த புத்தரினுடைய நினைவு சின்னம் அவர்களினுடைய பூட்டானினுடைய தலைநகர் திம்புல தசித் சோச்சோங் மடையாளத்தில் அந்த புத்தரின் சின்னம் வைக்கப்பட இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பூட்டானுக்கு இந்தியா சார்பில் 4000 கோடி ரூபாய் கடன் உதவி கொடுத்துருக்குறாங்க. மேலும் வந்து 3 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கிறது. ஓகேங்களா. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்துகள் சார்பில் ஒப்பந்தங்கள் என்ன ஆயிருக்குது, கையெழுத்து ஆகியிருக்கிறது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது 66வது ஷார் கூட்டமைப்பின் இலக்கிய திருவிழா வந்து டெல்லியில் நடைபெற இருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டிற்கு வந்து அழைப்பு இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இலக்கிய திருவிழா உறுப்பினர்கள் வந்து யார் அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூட்டான், நேபாளம், மாலத்தீவு, இலங்கை தான் இந்த சார்க் நாட்டினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. தேசிய சட்ட சேவை ஆணையத்தின் 30வது ஆண்டு விழா என்ன அப்படின்னா டெல்லி. தேசிய சட்ட சேவை ஆணையத்தினுடைய 30வது ஆண்டு விழா டெல்லியில் நடைபெறுகிறது. இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய PR கவாய் சூரியகாந்த், இந்த சூரியகாந்த் வந்து எதிர்கால உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா. அந்த மாதிரி இவங்க இதில் இந்த தேசிய சட்ட சேவை ஆணையத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த தேசிய சட்ட சேவை ஆணையம் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏழைகளுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் சட்ட சேவைகள் கிடைக்க அரசு உதவி செய்கிறதுக்காக இது தொடங்கப்பட்டுச்சு. மேலும் வந்து அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டம் அப்படின்றது ஈக்குவல் அப்படின்றதே புரிவெடுப்பதற்காக இது உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ 80,000 தீர்ப்புகளை 18 மொழிகளை மொழிபெயர்த்திற்காக உச்சநீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுத்துச்சு. இந்த ஆணையத்தை சட்ட மொழி எளிமையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் இந்த விழாவில் பேசியிருக்கிறார். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது AI உச்சி மாநாடு 2026 இந்தியாவில் நடைபெற போகிறது. நம்மளுக்கு தெரியும், பார்த்துருக்கோம். இதற்கான முன்னோட்டம் USAல சியாட்டில் நகரில் தற்போது நடந்திருக்கிறது. ஓகேங்களா. இதில் மக்கள் குறித்தும் கோல் மற்றும் முன்னேற்றம் குறித்தும் விவரிக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. உச்சி மாநாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக முதல் கட்டமாக இது வந்து என்ன அப்படின்னா நடைபெறுகிறது. ஓகேங்களா. ஸோ உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறுகிறது. இதனுடைய ஒரு முன்னோட்டம் என்பது அமெரிக்காவில் நடந்திருக்கிறது. February 19-20 இந்தியாவில் நடைபெறுகிறது 2026. ஓகேங்களா. சில தீமில் இது நடைபெறுகிறது. அனைவருக்கும் AA, பெண்கள் மத்தியில் AI பயன்பாட்டை ஊக்குவித்தல் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதே மாதிரி 13 to 21 வரையிலான இளைஞர்களின் AI கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்துதல் அப்படின்றதெல்லாம் இதில் இடம்பெற போகுது. ஓகேங்களா. அடுத்தது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1 டிசம்பர் 19 வரை நடைபெற போகிறதாக கிரண் ரிஜிஜு அவர்கள் வெளியிட்டார். கிரண் ரிஜிஜு இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற விவகாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் தான். ஓகேங்களா. 15 நாள்கள் நடைபெறப் போகிறது. இந்தியாவிற்கு மீண்டும் நேரடி விமான சேவையை வந்து சீனா வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. எங்கே அப்படின்னா புதுடெல்லியிலேருந்து ஷாங்காய் வரையும். ஓகேங்களா. சைனா ஈஸ்டர்ன் அப்படின்ற ஒரு சீன நிறுவனம். ஓகேங்களா. ஸோ கொரோனா காலகட்டத்தில் இது நிறுத்தப்பட்டது. தற்பொழுது மீண்டும் 5 வருடங்களுக்கு பிறகு இது மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விபத்து அவசர சிகிச்சை செயலி தமிழ்நாடு சுகாதாரத்துறை வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க. TAEI ரெஜிஸ்ட்ரி 2.0 மா சுப்பிரமணியன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஓகேங்களா. சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர். முக்கியமாக வந்து மாரடைப்பு, தீக்காயம், விஷக்கடி, விஷமுறிவு, குழந்தையின் நல்வாழ்வு மற்றும் அவசர மேலாண்மை, விபத்து மற்றும் காயங்கள், பக்கவாதம் என்ற 6 தூண்களை இது உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து விரைந்து வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. ஓகேங்களா. இந்த அவசர சிகிச்சை செயலியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா விரைவாக இந்த 6 பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு உடனடியான சுகாதாரத்துறை சார்பில் இல்லை இந்த இது அனுப்பப்பட்டு அவங்க விரைவாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான். ஓகேங்களா. ஸோ இந்தியாவினுடைய 91வது கிராண்ட் மாஸ்டராக VS ராகுல் அவர்கள் வந்து ஆயிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் 6வது ஆசியான் தனிநபர் சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்றது மூலமாக அந்த கிராண்ட் மாஸ்டருக்கான ஈலோ பாயிண்ட்ஸை வந்து அவர் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா. கிராண்ட் மாஸ்டரான என்ன பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை இவர் தற்போது ரீச் பண்ணிட்டார். அடுத்தது 2023ஆம் ஆண்டு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரினுடைய அறிக்கைப்படி 1.7 லட்சம் பேர் வந்து உயிரிழப்பு ஆகிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நியூஸ் பேப்பர் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதையே பார்த்து வச்சுங்க. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் 1994. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் என்பது 1994.
அடுத்தது பிரான்ஸ் அரசினுடைய உயரிய செவாலியர் விருது கலை இயக்குனர் தோட்டாதரணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, பிரான்ஸ் அரசினுடைய உயரிய செவாலியர் விருது கலை இயக்குனர் தோட்டாதரணி ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, செட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே ஆர்ட் டைரக்டர், அதுதான் இந்த கலை இயக்குனர் அப்படின்னு சொல்லுவோம். கலை இலக்கிய மற்றும் அறிவியலில் சிறந்த உள்ளவர்களுக்கான விருதாக இது கருதப்படுகிறது. இவர் கலை காற்றிய ஒரு பெரிய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக இவருக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, சரி, ஓகே. இரண்டாவது கட்ட பீகார் வாக்குப்பதிவு என்பது 69% ஆயிருக்குது. முதல் கட்டத்தில் நம்ம பார்த்தோம் 64.66 அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதனால் இதனோட ஆவரேஜ் 67% பதிவாகிருக்குது மொத்தமாக. அடுத்தது இந்த ISSF உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் எகிப்து கெய்ரோவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்த வெற்றியாளர்கள் குறித்து ஒரு பார்வை பார்த்துடலாம். 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவினுடைய ரவீந்தர் சிங் பார்த்திங்கன்னா கோல்டு வாங்கியிருக்காரு. இளவேனில் வாளறிவன் பிரோன்ஸ் வாங்கியிருக்காரு. 25 மீட்டர் ரேப்பிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் அனீஸ் பன்வாலா சில்வரு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் சாம்ராட் ராணா கோல்டு வாங்கியிருக்கிறார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் அணிகள் பிரிவில் சாம்ராட் ராணா, வருண் தோமர், ஷர்வன் குமார் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் அணிகள் பிரிவில் ஈஷா சிங், மனு பாக்கர், சூரிச்சீந்தர் சிங் சில்வரு. ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் ஈஸ்வரி பிரதாப் சிங் சில்வரு. ஏர் பிஸ்டல் கலப்பணிகள் பிரிவில் ஈஷா சிங், சாம்ராட் ராணா சில்வர் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம இந்த 4 நாள்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் இது குறித்து நம்ம பார்க்கலாம். சர்வதேச அறிவியல் மற்றும் அமைதி வாரம் பார்த்திங்கன்னா நவம்பர் 9 மற்றும் 15 வரை கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா, இதில் கருப்பொருளன் நம்பிக்கை, மாற்றம் மற்றும் நாளை 2025ஆம் ஆண்டிற்கு நமக்கு தேவையான அறிவியல் அப்படின்றது ஒரு கருப்பொருளாக இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அறிவியலை எந்த அளவிற்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நாடு என்பது முன்னேற்றம் அடையும். அதே மாதிரி அமைதி வாரமாகவும் இது என்னவெனது கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது உத்தரகாண்ட் உருவாக்க தினம் நவம்பர் 9. உத்தரகாண்ட் 9ஆம் தேதி நவம்பர் மாதம் தான் உருவாச்சு. ஓகேங்களா, ஓகே. உலக சுதந்திர தினமும் நவம்பர் 9ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. உலக பொது போக்குவரத்து தினம் என்பது நவம்பர் 10ஆம் தேதி என்ன அப்படின்னா கடைபிடிக்கப்படுகிறது. உலக பொது போக்குவரத்து மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, ப்ளைனில் போகிறது, ஏரோப்ளைனில் போகிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பொது போக்குவரத்துன்னு சொல்கிறோம். ஸோ பொதுமக்கள்கிட்ட இப்போ தனிநபர்களாக நம்ம ஒரு வீட்டிற்கே 4 பைக்கு 5 பைக்கு வச்சுருக்கோம், கார்கள் வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் ஊக்குவிக்காமல் இப்போ இந்த பொது போக்குவரத்தில் போகும்போது செலவுகள் என்பது கட்டுப்படுத்தப்படும். அதனால் இந்த பொது போக்குவரத்து என்பது கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது உலக தடுப்பூசிகள் தினம் என்பது நவம்பர் 10. கருப்பொருள் அனைவருக்கும் நோய் தடுப்பு மருந்து வழங்குவது மனிதனால் சாத்தியமே என்பது. ஓகேங்களா, ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த தடுப்பூசிகளை பார்த்தேன் அப்படின்னா நம்ம போட்டனால தான் என்னாச்சு, மக்கள் இந்த பேண்டமிக்லேருந்து வெளியே வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு நோய் வருவதற்கு முன்னாடியே அதை தடுக்கக்கூடிய ஊசியை செலுத்துறது தான் நம்ம தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ தேசிய கல்வி தினம் என்பது நவம்பர் 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தினுடைய பிறந்த நாளாக நம்ம அனுசரிக்கிறோம். இவர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் இவர் தான். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி உலக ஒரிகாமி தினம் என்பது நவம்பர் 11. இது ஒரு ஜப்பான் கலை. ஓகேங்களா, நீங்கள் பழைய புத்தகம் படிச்சிருக்கீங்களா, தமிழ் புத்தகம் அப்படின்னு தெரில, 6th தமிழ் புக் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒரு ஜப்பானியர்கள் கொக்கு செய்யும் கலையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓரிகாமி அப்படின்றது சடாக்கோ அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இது குறித்த டீட்டெயில்ஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது உலக நிமோனியா தினம் என்பது நவம்பர் 12. ஒவ்வொரு சுவாசத்தையும் பாதுகாத்து அனைவருக்கும் வலுவான நுரையீரல் என்பது கருப்பொருளாக இதில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறது. நுரையீரல் தொற்று சார்ந்த விஷயத்தை கட்டுப்படுத்தணும், அதை வலியுறுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ நம்ம 9லேருந்து 12 வரைக்கும் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.